வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான ஃபார்முலா மெத்தேடு தான் நம்ம சேனலில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. கூகுளில் போயிட்டு ஜாக்பாட் ரிசல்ட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய வெப்சைடு, இந்த வெப்சைட்டை வச்சு நம்ம ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பரு 3 நம்பர் ஃபுல் வின்னிங் மேட்ச் பண்ணி நம்ம 100% ஸ்ட்ராங்காக எடுக்கலாம். அது எப்படி எடுக்கிறதுங்கிறது தான் இப்போது நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா கூகுளில் போய் ஜாக்பாட் ரிசல்ட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய வெப்சைடு, இந்த வெப்சைடுக்குள்ளே போய் நம்ம வரக்கூடிய ரிசல்ட்டை வச்சு எப்படி வின்னிங் நம்பர் எடுக்கிறது அப்படிங்கிறத தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து எப்படி பாஸ் ஆகிட்டு இருக்குது, இன்றைக்கி நடந்த ட்ராவுக்கும் எந்த மாதிரி வின்னிங் கிடச்சிருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா 10:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்டு, 1:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்டு, இந்த 2 ரிசல்ட்டுக்குள்ளே இருந்துமே நமக்கு 2 நம்பர் 3 நம்பர் ஃபுல் வின்னிங்கே அதிகமாக வந்துடுது. ரெகுலராக வாட்ச் பண்ணி பாருங்கள், தொடர்ந்து நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா 10:30 மணி ரிசல்ட்லேருந்து ஏ போர்டு 1ங்கிறது பாஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி 1:30 மணிக்கு வந்த ரிசல்ட்டில் சி போர்டில் 7ங்கிறது நமக்கு பாஸ் ஆயிடுச்சு. பி போர்டில் 7ங்கிறது பாஸ் ஆயிடுச்சு. சரிங்களா, பி போர்டில் 7ங்கிறது பாஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஃபைனல் கெஸ்ஸிங்காக ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக நம்ம கொடுத்துருந்தோம். நம்ம 146ன்னு எடுத்திருந்தோம், வந்த ரிசல்ட்டு 176. டெஸ்ட்டு மிஸ் ஆயிருந்துச்சு. ஏபியில் 17ம் ஏசியில் 16ங்கிறது நம்ம நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் நீங்களே கூட பாருங்கள். நம்ம பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் ஒரு பெஸ்ட் நம்பர்ஸாகவும் தான் இந்த ஒரு கெஸ்ஸிங் ஃபுல்லாகவே நம்ம கொடுத்துருந்தோம். 16, 17 எடுத்திருந்தோம் ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பர்ஸில். 16 ஏசியும் ஏபியில் 17ம் பாஸ் ஆயிருந்துச்சு. நல்ல ஒரு வின்னிங் தான் கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா நமக்கு புதன்கிழமை நடந்த 50-50 ட்ராவுக்கு இப்போது அடுத்த நாள் நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு இப்போது 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் பெஸ்ட் நம்பர்ஸாகவும் எந்த மாதிரி நம்பர்ஸு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத தான் நம்ம இப்போது பார்த்து இருக்கோம். பார்த்திங்கன்னா ஃபார்முலாவை மேட்ச் பண்ணியும் வாங்க பார்க்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஜாக்பாட்டுக்கு வரக்கூடிய ரிசல்ட்டை வச்சு தான் தொடர்ந்து நம்ம வின்னிங் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நமக்கு முன்னாடி நாள் வந்திருக்கிற ரிசல்ட்டை வச்சும் எப்படி அடுத்த நாள் வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கிறதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம நேற்று கூட நம்ம சொல்லியிருந்தோம். பார்த்திங்கன்னா இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 6, 4ன்னு நேற்று இருந்துச்சு. இதிலேருந்து வின்னிங் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். 6ஐயும் 4ஐயும் கொடுத்துருந்தேன். அதில் சி போர்டில் நமக்கு 6ங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு. நம்ம ஆல் போர்டும் 6, 1ங்கிறது எடுத்திருந்தோம். நல்ல ஒரு வின்னிங் தான் கிடச்சிருந்துச்சு. பார்த்திங்கன்னா இதிலேயே பார்த்திங்கன்னா ஆல் போர்டு ரெகுலராக 2 நம்பர் தான் கொடுக்குறாங்க. இதில் கொடுக்குற 2 நம்பர்லேருந்து ஆல் போர்டு இப்போது 30 நாள் கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு 25 நாள் பாஸ் ஆயிடுது. தொடர்ந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். அதில் 10 நாள், இந்த 25 நாளில் 10 நாள் இதில் கொடுக்குற 2 நம்பருமே பாஸ் ஆயிரும். நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் இந்த ஒரு மெத்தேடை மேட்ச் பண்ணியும் பயன்படுத்திக்காங்க. இல்லாட்டி வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு மெத்தேடெல்லாம் நம்ம கொடுக்குறோம். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் அனைத்து நம்பர்களுக்குமே தெரியும் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் நம்ம கொடுத்துருக்கோம்னு. பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே நம்ம வீடியோவை உங்கள் நம்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க இந்த வீடியோவுக்கு. இப்போது நம்ம இதில் வரக்கூடிய 10:30 மணி ரிசல்ட்டு, 1:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்டு,
இதில் கொடுக்கக்கூடிய ஆல் போர்டு நம்பர்ஸ் இது எல்லாத்தையும் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் மேட்ச் பண்ணி வைக்கணும். அப்போ தான் வந்து நம்ம கண்டிப்பாக வின்னிங் நம்பர் எடுக்க முடியும். பார்த்திங்கன்னா மேட்ச் பண்ணி விளையாடுங்க. அதே மாதிரி 2:30 மணிக்கு நமக்கு மிஸ்ஸின் நம்பர்ஸ் வந்து இங்கேயே ஷோ பண்ணிடுறாங்க. மிஸ்ஸின் நம்பர்ஸை வச்சு கெஸ்ஸிங் எடுத்து தொடர்ந்து வின்னிங் எடுக்கக்கூடிய நம்பர்கள் நிறைய நம்பர்கள் இருக்கீங்க. மிஸ்ஸின் நம்பர்ஸையும் பயன்படுத்திக்கலாம். 2:30 மணிக்கு இந்த வெப்சைட்லே வந்துடும். 3:08க்கு ரிசல்ட்டும் இங்கேயே ஷோ பண்ணிடுவாங்க. பார்த்திங்கன்னா இப்போது நம்ம முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டை வச்சு எப்படி வின்னிங் நம்பர் எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் வந்து 4-2ன்னு இருக்குது. அப்போது நமக்கு இதிலிருந்து வின்னிங் நம்பர் வந்துச்சுன்னா 2ஆம் நம்பரும் 4ஆம் நம்பரும் ஆல் போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் வந்து 100% ஸ்ட்ராங்கான நம்பராக தான் கொடுக்குறேன். வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஐயும் 4ஐயும் நீங்கள் மேட்ச் பண்ணி வைக்கலாம். கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. 1க்கு ஒரு நம்பர் மேலே போய் 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1க்கு 4ன்னு வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக தான் இருக்குது. அதே மாதிரி 7க்கு பவர் 2 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு மெத்தேடெல்லாம் வச்சு நம்ம பார்க்கையில் வந்து நம்ம வந்து 2ஐயும் 4ஐயும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம இந்த மெத்தேடில் ஆல் போர்டு நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். இந்த மெத்தேடு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் ரெகுலராகவே பாஸ் ஆகக்கூடிய நல்ல ஒரு மெத்தேடு தான். பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பெருக்கல் மெத்தேடில் என்ன கிடைக்கிதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் லைவாகவே எப்படி எடுக்கிறதுங்கிறத நான் போட்டு காட்டி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. முன்னாடி நாள் நமக்கு வந்திருக்கிற ரிசல்ட்டு வந்து 176 பெருக்கல் 99ன்னு போடுறோம். இதிலிருந்தும் ரெகுலராக வந்து வின்னிங் நம்பர் கிடைக்கிது. நேற்று பார்த்திங்கன்னா 063 கிடச்சிச்சு. நான் வந்து 6 மட்டும் எடுத்துக்காங்க. 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். பெண்டிங்லேயும் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரியே 6ஆம் நம்பரை எல்லா நம்பர்களுமே எடுத்திருப்பீங்க. எடுத்து வச்ச அனைத்து நம்பர்களுமே வின்னிங் எடுத்திருப்பீங்க. இப்போது பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு 176 பெருக்கல் 99ன்னு போட்டிருக்கோம். லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர்ஸ் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே என்ன நம்பர் கிடச்சிருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். 4-2-4ன்னு கிடச்சிருக்கு. அப்போது நம்ம ஆல் போர்டு வந்து என்ன நம்பர் எடுத்துக்கிறோம்? 4ஆம் நம்பரையும் 2ஆம் நம்பரையும் எடுத்துக்கிறோம். இந்த மெத்தேடில் என்ன கிடச்சிருக்கு? 4-2ன்னு தான் கிடச்சிருக்கு. அப்போது 4-2 வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மேட்ச் பண்ணி வைக்கலாம். கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுக்கிறேன். நம்ம சிங்கிள் போர்டு விளையாடுற நம்பர்களுக்கு என்னையோடைய கெஸ்ஸிங்கில் 4 மட்டுமே வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. 4ஆம் நம்பருங்கிறத மட்டுமே நீங்கள் 100% வைக்கலாம். சிங்கிள் நம்பர் கேட்குற நம்பர்களுக்காண்டி நான் கொடுக்குறேன். 4ங்கிறத சிங்கிள் நம்பராக நீங்கள் வைக்கலாம். வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. 4ஆம் நம்பருங்கிறத உங்களுடைய கணக்கில் எடுத்துக்காங்க. 2, 4 இந்த ஃபார்முலாவெல்லாம் மேட்ச் பண்ணி நமக்கு கெஸ்ஸிங்காக கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம இந்த கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி நம்ம வந்து பாட்ஸ் நம்பர்ஸாக பார்க்கக்கூடிய நம்பர் என்ன நம்பருன்னு பார்க்கையில் வந்து 249. அதாவது இந்த கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கக்கூடிய நம்பர்ஸை மட்டுமே மேட்ச் பண்ணியும் என்னையோடைய கெஸ்ஸிங்கில் ஒரு நம்பர் கொண்டு வந்து 249 பாட்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். 421 இதை ஒரு பாட்ஸ் நம்பராக எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து எடுத்திருக்கேன். அதிகமான நம்பர் வந்து நான் கொடுக்கல. கம்மியான நம்பராக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாட்ஸில் வந்து 2 நம்பர் தான் எடுத்திருக்கோம். நம்ம வந்து நம்பர்ஸ் எல்லாம் வந்து மாற்றியெல்லாம் கொடுக்கல. 249 421 பாட்ஸு
2 நம்பர் தான் ஒரு பெஸ்ட் நம்பராகவும் ஸ்ட்ராங்கான நம்பராகவும் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் இந்த 2 பாக்ஸ் நம்பரையுமே மேட்ச் பண்ணி வைக்கலாம். நமக்கு இன்னொரு மெத்தேடு 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பரையும் ரிசல்ட்டாக வந்திருக்க நம்பரையும் கூட்டினோம்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும். 4 1 4ஐயும் 1ஐயும் கூட்டினா 5ன்னு கிடைக்கும். ஆல் போர்டு வந்து 5 எது யாரோடைய கணக்கில் வந்துச்சுனாலும் இந்த மெத்தேடில் கிடைக்கக்கூடிய 5ஆம் நம்பருங்கிறது உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. இது வந்து ஒரு மெத்தேடு. நம்ம மொத்தம் 3 மெத்தேடு கொடுக்குறோம். ஒரு மெத்தேடு வந்து இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட்டாக வரக்கூடிய 2 நம்பர்ஸில் இருந்தும் அடுத்த நாள் வின்னிங் நம்பர்ஸ் வரும். இன்னொரு மெத்தேடு பார்த்திங்கன்னா இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பரையும் ரிசல்ட்டாக வரக்கூடிய ஃபஸ்ட் நம்பரையும் நம்ம கூட்டினோம்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதிலருந்தும் ஆல்போர்டு ரெகுலராக பாஸ் ஆகும். பெருக்கல் மெத்தேட்லேயும் தொடர்ந்து வின்னிங் கிடைக்கும். இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் நான் வந்து கெஸ்ஸிங்குங்கிறது நம்ம வந்து கொண்டு வந்து கொடுக்குறோம். நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. 100% உங்களுக்கு வின்னிங் கிடைக்கும்னு சொல்லியும் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நான் வந்து என்னையுடைய கெஸ்ஸிங்கில் நான் கொடுக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் வந்து உங்களுடைய கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்துக்காங்க, இல்லாட்டி வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக மட்டுமே எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு நம்பர்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். இது கன்ஃபார்மாக யாரும் எடுத்துக்க வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் பெஸ்ட் நம்பராகவும் நம்ம ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு 3 நம்பர் எடுத்திருக்கேன். இந்த மெத்தேடு 3ஐயுமே மேட்ச் பண்ணி 94 25 92 49 14 21 வர்றதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது. மேட்ச் பண்ணி வைக்கலாம். நம்ம சேனலை வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.